சாட் ஜிபிடியை நம்பி பாஸ்தா செஞ்சு சொதப்பின வீடியோ பார்க்கலாமா? முன்னாடி நாளே தேவையான வெஜ்ஜீஸ், சீஸ், பட்டர்லாம் வாங்கி வச்சுட்டேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை தண்ணியில போட்டு வேக வச்சுக்கணும். நமக்கு தேவையான வெஜ்ஜீஸ் என்ன வேணா எடுத்துக்கலாம். நான் ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன், கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே பட்டர்ல போட்டு சாட்டே பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணும்போது லைட்டா சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படி இன்னொரு பக்கம் ஒயிட் சாஸ் பண்ணலான்னு வந்தா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்ல மைதா வேணும்னு சொல்லுச்சு. அது இல்ல பிரெட் ஃப்ளோர் இருக்கு, அது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். சரி அது யூஸ் பண்ணலாம்னு சொல்லுச்சு. ஆனா அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம 1 டே வச்சிருச்சு. ஸோ என்னால மாவே போட முடியல. சரி மாவே இல்லாம பண்ணலாமான்னு கேட்டேன். சரி பண்ணுன்னு சொல்லுச்சு. அது சொன்ன மாதிரியே பட்டர், வார்ம் மில்க் மட்டும் போட்டு அது லைட்டா பாயில் ஆகும்போது சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சீஸ் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போதே நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பைஸ் ஆர் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ண சொல்லுச்சு. ஸோ நான் சால்ட்டு, பெப்பரு, அப்புறம் ஆரிகானோ யூஸ் பண்ணேன். சில்லி ஃபிளேக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இருந்தா. சாஸியா வரும்னு பார்த்தா நல்லா திரியா வந்துருச்சு. சரி ஆனது ஆச்சு, முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயில் பண்ண பாஸ்தா அப்புறம் சாட்டே பண்ண வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணி லைட்டா சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு தூரம் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும் குறை சாட் ஜிபிடி மேல இல்ல, என் மேலதான். அந்த மாவு வாங்குறது ஏன் தப்பு தான். சாட் ஜிபிடி கேட்டோன்னே ரொம்ப ஸ்வீட்டா ரெசிபி சொல்லிச்சுதான். பட் ஓகே, பேச்சுலர் குக்கிங்ல இந்த மாதிரி சொதப்பெல்லாம் பண்ணலன்னா அதேவ குத்தம் இல்லையா? பட் சும்மா சொல்லக்கூடாது, பாஸ்தா ரொம்பலாம் மோசமா இல்ல, ஆவரேஜா தான் இருந்தது. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்த தடவை இன்னும் நல்லா பண்ணி கண்டிப்பா போடுறேன். I'll see you in the next video. Bye bye and subscribe பண்ண மறந்துடாதீங்க.